பார்த்துட்டு நம்ம கோல்டு பண்ணிக்கலாம், சில்வர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எல்லா டைப்புமே வந்து கோல்டு சில்வரும் இதெல்லாம் வந்து நார்மலா எந்த டைப்ஸா இருந்தாலுமே பண்ணக்கூடியது. ஹைட்ரா எல்லா ஸ்கின்னுக்குமே பண்ணிக்கலாம். அது ஏன்னா நம்ம வந்து கெமிக்கல்ஸ் அளவா இருக்காது, ஃபுல்லாவே வந்து மிஷினரி ஒர்க் தான். அதனால ஸோ வந்து நம்ம நார்மலா பண்றது தான். பட் அது வந்து நல்லா இருக்கும். ஆனா ஹைட்ரா பண்றப்ப எப்பவுமே நம்ம பொதுவாகவே நிறைய தண்ணி வைக்கணும். ஹைட்ரா பண்றப்ப இன்னும் தண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்பதான் வந்து நல்லா க்ளோனஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? பொதுவாகவே நம்ம வந்து டெய்லி தண்ணி குடிச்சாலே நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆயிடும். கரெக்டாக க்ளோ ஆயிடும். சுகர் கட் பண்ண வரேன். சுகரே எடுத்துட்டேன். எனக்கு க்ளோ ஆச்சு. நீங்க நிறைய எடுத்துட்டு இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, அதனால க்ளோ தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுதான். ஆனால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எல்லாருமே வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது குடிச்சிருக்கணும். ஓகேவா? அது குடிக்கிறப்ப நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், இன்னும் க்ளோ ஆகும். சரியா? ஹைட்ராலாம் இருந்தால் இன்னும் குடிச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது சொல்றீங்களா? வேற ஏதாவது சொல்றீங்களாப்பா? டிஸ்அட்வான்டேஜஸ்ல நம்ம இவ்வளவுதான் பார்த்துருக்கோம். ஓகேவா? அட்வான்டேஜஸ்லையும் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஃபேஸ்க்கு மசாஜ் எப்படி மசாஜ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகேவா? என்ன மசாஜ் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், எதுக்காக மசாஜ் கொடுக்கலாம்? நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏதாவது சொல்லுங்க. நம்ம என்னதான் ஃபேஷியல் பண்ணாலும் ஒரு மசாஜ் கொடுக்கறப்ப நம்மளோட ஆன்டி ஏஜிங்க கம்மி பண்ணும். ஃபேஷியல் வந்து ஆன்டி ஏஜிங் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? மசாஜ் கொடுக்கறப்ப கம்மி பண்ணும். அதுல ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால நல்லா மசாஜ் கொடுக்குறோம். என்ன க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்ம ஒரு மசாஜ் கொடுக்கறது காரணம் சீக்கிரமா வயசான மாதிரி தோல் சுருங்க கூடாதுன்றதுக்காக.